ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் அவசர அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டதாக சமீபத்தில் செய்திகள் வந்தன. ஜூலை 28, 2025க்குள் புதிய இபிஎஃப்ஓ படிவம் சமர்ப்பிக்க தவறினால் ஓய்வூதியம் நிறுத்தி வைக்கப்படும் என்று அந்த செய்தியில் கூறப்பட்டிருந்தது. ஆனால் உண்மையில் இபிஎஃப்ஓ எந்த புதிய வடிவத்தையும் வெளியிடவில்லை. புதிய படிவத்தை சமர்ப்பிக்காத காரணத்தினால் ஓய்வூதியம் ரத்து செய்யப்படும் என்று எந்தவிதமான உத்தரவையும் பிறப்பிக்கவில்லை. இது குறித்து பிஐபி உண்மை சரிபார்ப்பு எக்ஸ் சமூக வலைத்தளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளது. அதில் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் ஒரு அவசர அறிவிப்பை வெளியிட்டுள்ளது என்றும், அதில் ஜூலை 28, 2025க்குள் புதிய இபிஎஃப்ஓ படிவத்தை சமர்ப்பிக்க தவறினால் ஓய்வூதியம் ரத்து செய்யப்படும் என்றும் ஒரு செய்தி வெளியாகி உள்ளது. இந்த தகவல் பொய்யானது. ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு எந்த புதிய படிவத்தையும் வெளியிடவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தவறான தகவல்களை நம்ப வேண்டாம் என்றும் குடிமக்களை வலியுறுத்தியுள்ளது. சரியான தகவல்களுக்கு எப்போதும் அதிகாரப்பூர்வ ஆதாரங்களையே பார்க்க வேண்டும் என்றும் பயனர்களுக்கு நினைவூட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக இபிஎஃப்ஓவிடமிருந்து வரும் எந்த அப்டேட்டுகளும் அவர்களின் அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது சரிபார்க்கப்பட்ட சமூக ஊடக கணக்குகள் மூலம் தெரிவிக்கப்படும். நண்பர்களே, இபிஎஃப்ஓ செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னுடைய ஜெனிடா சர்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.